ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நெறையா காய் வந்திருக்குறாங்க. ஸோ, அவங்கள ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். நாங்க 3 டேஸா வீட்ல இல்லங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அ வெளியில ட்ரிப்பு மாரி போயிட்டோம். ஸோ, எங்கெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ்லாம் குடுக்குறேன் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, 3 நாள் இல்லாதனால இவைங்கலாம் இந்த புள்ள குட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பரிதாபங்க. ஆனா, இதில என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் போன ஒரு நாள்ல லைட்டா ரெயின் வந்திருக்குது. ஸோ, அதனால இவைங்க கொஞ்சம் ரொம்ப சோர்வாகாம கொஞ்சம் லைட்டா அப்படி இருந்தானுங்க. ஆனா போயிட்டு வர்றதுக்குள்ளயும் பாருங்க, பனானா இந்த எடக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸ்ட்ரா. ஸோ, அவன்லாம் நெறைய வந்துட்டுருந்தான். மார்னிங் வந்த உடனேயே அ நம்ம வீட்டுக்குள்ள வேலை பார்க்குறோமோ இல்லையோ, கார்டன்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ, இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த கார்டன் வீட்ல வச்சிருக்கவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, வெளியில எங்கேயாவது போணும்னா, அ அதோட நெனப்பெல்லாம் அவங்களுக்கு அங்க இருக்கும். ஸோ, அந்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஐயோ! என்ன பண்ணுவானோ? ரொம்ப ஹீட் வேற, சம்மர் ஹீட் வேறயா. ஸோ, அப்புறமா எனக்கு தோணுச்சு, எப்படியாவது ஒரு ரெயின் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதே மாரி ஒன் டே மட்டும் ரெயின் வந்திருக்கலாம். ஸோ, போயிட்டு வரதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமேட்டோ நான் அரக்காயா இருந்துச்சு. இப்போ நான் வர்றதுக்குள்ளே நல்லா பழமாயிட்டாங்க. ஸோ, இந்த க்ரோ பேக் சைடு ஃபுல்லா 2 என்ன காயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு, எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் நெறையா வந்துட்டுருந்தானுங்க. ஸோ, அவனெல்லாம் பிக் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு வந்தா, இந்த பக்கம் டொமேட்டோவும், பச்சை கத்திரிக்காய் நீல இருப்பான்ல அவன் மட்டும் இருந்தானுங்க. ஸோ, அவனுங்கள மட்டும் பிக் பண்ணிட்டு, அப்புறம் இன்னொரு என்னன்னா ஒரு பயம். ஏன்னா ரொம்ப நாள் ஒரு 3 டேஸா வீட்ல ஆளே இல்லாம வந்திருக்கோம் இல்லையா? ஏதாவது புஸ் புஸ் உள்ள இருந்துருமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆ இருந்தாலும் அந்த ஃபுல்லா கார்டன் ஃபுல்லா வாட்டர் அடிச்சுட்டு, அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி விட்டுட்டு, அந்த நின்னு அப்படியே ஒரு வியூல பார்த்தோம்னா, அப்படி ஒரு அழகா இருப்பானுங்க. ஸோ, அத பார்த்தா தாங்க எனக்கெல்லாம் மனசு நிம்மதியாவே இருக்கும். ஸோ, அப்படிதான் வந்தோனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்க விதை இருந்தானுங்க. ஸோ, அவனுங்களே ஒரு செடி நல்லா ஹார்வெஸ்ட் குடுத்துட்டான். அது இனிமே குடுக்க மாட்டான். ஸோ, அதனால அவன்ட்ட விதை ஒரு 2, 3 செடி இருந்தானுங்க. காய் இருந்தானுங்க. அவன்ட்டருந்து எடுத்துட்டு, அப்புறம் இன்னொரு பேக்ல கொத்தவரங்காய் போட்டிருந்தோம் இல்லையா? அதில கொஞ்சம் காய் இருந்தானுங்க. அவனுங்க பிக் பண்ணிட்டு, செர்ரி டொமேட்டோ. இவர் என்னன்னா, இவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரில. இதுக்கு மேல பெருசா ஆவாரா, ஆகமாட்டாரான்னு எனக்கு தெரியல. இவருக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியோனா இருக்கிறானுங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ, ஏன்னா க்ரோ பேக்ல கூட ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்தான். ஆக்சுவலா க்ரோ பேக்ல போட்டா கூட ரொம்ப பெருசா தான் வளருவான். ஆனா, இப்ப என்னன்னு தெரியல. சரி, இவருக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர எடுத்துட்டு, ஆனா குட்டி குட்டியா முத்துமணி மாலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தானுங்க. அவ்வளோ கியூட்டா இருந்தானுங்க. அப்புறம் இந்த கொத்தவரங்காய் சீடு. ஏன்னா இப்போ கொத்தவரங்காய் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் வருவான் அப்படின்ட்டு ஒரு 2 செடி இருந்தானுங்க. அவனுங்கள பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னொரு மெயின் இவர் தான். நெறைய கத்திரிக்காய். அவ்ளோ கத்திரிக்காய் இருக்கிறாங்கங்க. ஆ என்னால மொபைல புடிச்சுக்கிட்டு அவன எடுக்க முடியல. எனக்கு இன்னொரு பயம் வேற இருந்துச்சு. எங்கடா இவனுங்க ஏதாவது இருப்பானுங்களோ இதுக்குள்ளார அப்படின்ற மாரி. ஸோ, நம்ம இந்த இடத்துல ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு விட்டுருந்தோம். ஸோ, அவனும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டான். இங்க ஒரு 4, 5 கத்திரிக்காய் செடி வேற வந்துட்டுருக்குறாங்க. அந்த வெள்ளை கலர் கத்திரிக்காய். ஆனா டேஸ்ட்டு அப்படியே சும்மா அள்ளுங்க. அப்படியே கட் பண்ணும்போதே ஸ்லைஸ் ஸ்லைஸா வரும். அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம மத்த கத்திரிக்காய்ங்களோட இவன் இன்னுமே நல்ல டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருப்பான். ஸோ, ஒரு 4, 5, 6 காய்க்கிட்ட 6, 7 காய்க்கிட்ட இருப்பானுங்க. ஸோ, இந்த இடத்துலயே அப்படியே உட்காந்துட்டேன் காய் பறிக்கிறோம்னு சொல்லிட்டு. அ அது அது பெருசு பெருசா இருக்கிறதுனால என் கைக்கே பத்தவே இல்ல. கீழ கீழ போயிட்டுருந்தானுங்க. அ இந்த கத்திரிக்காய் செடி என்கிட்ட சீடு இல்ல. செடியா கொண்டு இந்த இடத்துல வச்சேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, அது வச்சுவிட்டேன். இதில என்ன இதுன்னா, நம்ம வீட்டுக்குள்ள பார்த்து பார்த்து வைக்கிறேங்க கத்திரிக்காய் செடி. பட் ஆனா அவன் வர்றதே இல்ல. வர்றான். அதில இந்த வெள்ளை கலர் பூச்சி இருக்கான் பாரு, அவன் அவன அழிச்சிடுறான். ஆனா இங்க என்ன பண்ணாலும் அவனோட இஷ்டத்துக்கு எப்படி வளரணுமோ அப்படி வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கிறான். அவ்வளோ காய் குடுக்குறான்.
ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பச்சை மிளகா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, கத்திரிக்காய் இதுவெல்லாம் வந்து நல்லா வரானுங்க. பட் ஆனால் அந்த இடையில இருக்கிற அந்த பச்சை மிளகாலாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. எதனாலன்னே எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதில் 2 பச்சை மிளகா இருந்தானுங்க. நீள நீள பச்சை மிளகா இருப்பானுங்களா, அவனுங்க இருந்தானுங்க. இதுக்கு முன்னாடிலாம் நல்ல காய் தந்தானுங்க. இப்போ இந்த இவரெல்லாம் வந்ததுனால வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால அவரை வந்து அப்படியே அமுக்கிட்டாங்க. ஸோ அதனால 2டே 2 பச்சை மிளகாய் மட்டும் இருந்தாங்க. அவங்கள எடுத்துட்டு, அப்புறமா நம்ம இந்த பக்கம் நந்தவனம் வச்சுருக்கோம் இல்லையா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் செடி. அப்படியே பச்சை பசேல்னு இருந்தாங்க. நான் வேற ஊருக்கு போயிட்டேங்களா, அதனால வந்து நல்லா 3, 4 காய்கிட்ட வந்திருக்குறாங்க. இங்கே வந்து நிறைய வெண்டைக்காய் செடி, அந்த ஊடு பயிர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது செடிக்கு இடையில இடையில போட்டு விடுறது தான் ஊடு பயிர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பூச்செடி வச்சுருக்கேன். அதுக்கு இடையில வந்து அவங்க வளர்றதுக்குள்ளேயே வளர்ந்து வந்துருவாய்ங்க அப்படின்றதுனால, இந்த முள்ளங்கி, வெண்டைக்காய், கீரை அப்படியெல்லாம் வந்து நிறையா போட்டு வச்சுருக்குறோம். ஸோ இதில் வந்து நிறைய கீரையெல்லாம் பிக் பண்ணி நிறைய கீரை பிக் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து முள்ளங்கி பிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன். ஸோ வெண்டைக்காய் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒருத்தவன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிக் பண்ணவே முடியாது. ஸோ வந்து நான் வந்து சில செடியெல்லாம் வந்து அப்படியே செடியோடயே பிடுங்கி இருந்திருக்கிறேன். அதனால வந்து வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டு க டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணேன். ஒரு 4 வெண்டைக்காய் கிட்ட இருந்தானுங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து வெளியில வந்து நம்ம கொத்தவரங்காய் வச்சுருக்கோம். இவன் வந்து ஒரு ரொம்ப குட்டி குட்டியா இருக்க கொத்தவரங்காய். அவன் இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் வந்து கொஞ்சம் நல்லா நீள நீளமா இருப்பான். ஆனா இந்த வெரைட்டி வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறான். ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் கொத்தவரங்காய். ஸோ இந்த இதுலேயே வந்து ஒரு குட்டி குட்டியாக நிறைய காய்ங்க இருந்தாங்க. இவனோட ஸ்பெஷலே வந்து அந்த அந்த ஷார்ட்டாக இருக்கிறது தான். ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த செடியில் வந்து கொஞ்சம் பூ இருந்துச்சு. நாளைக்கு வந்து டியூஸ்டே இல்லையா? சரி அதுக்கு முன்னாடி வந்து எதுக்கு சும்மா எப்படி கறி கீழே தான் போட்டுருவானுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொண்டு போய் நம்ம பிள்ளையாருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரளிப்பூ, மல்லிப்பூ நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஊர் போனதுனால 3 டேஸ் போனதுனால அப்படியே பூவெல்லாம் கொட்டி கொட்டி கிடந்தானுங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செடிங்க இருக்காங்கல்ல, நிறைய அங்கங்கே இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து பிக் பண்ணி விட்டா தான் உண்டு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் பிக் பண்ணி விட்டுட்டு, அங்கேருந்து கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு, அரளி, மல்லி 2 தான் எடுத்துட்டு, அப்படியே வந்து நம்ம டெர்ரஸ்க்கு போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த வாட்டர்மெலன் எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். என்னதான் லாஸ்ட் ரிசல்ட் தர்றான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தான், குட்டி வெண்டைக்காய். ஸோ அவனை பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெரஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் கிளம்பியாச்சு. டெரஸ்க்கு போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய செடிங்கள்லாம் இருந்தானுங்க. அப்பப்போ இந்த செடிங்களெல்லாம் பிக் பண்ணி விட்டாதாங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து நம்ம அவனுக்கு போடுற உரம் எல்லாமே இவனுக்கு தான் போய் சேர்ந்து, இவன் தான் குளு குளுன்னு வளர்ந்துட்டு இருக்கிறானுங்க. சரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 2 கத்திரிக்காய் இவங்கள வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு. இந்த வரி கலரில் பர்பிள் கலரில் இருப்பானுங்கள்ல. ஸோ இவங்க இதுக்கு மேலே வந்து ரொம்ப பெருசாக வளர போகிறதில்ல. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த பொண்ணு வந்து நல்லா படிக்குமா இல்லையா? எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பொண்ணா பொண்ணுங்களோ பசங்களையோ பார்த்தாவே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாராம். இந்த பையன் படிப்பானா? இந்த பையன் பொண்ணு படிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவன் ஃபேஸ் பார்த்தே பார்த்து தெரிஞ்சிரும் இல்லையா? அதனால வந்து இதுக்கு மேலே பெருசாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிடலாம். அப்படின்னு நான் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்க. நான் வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன். இந்த காய் மட்டும் நான் வாங்கினதே இல்லைங்க. அது எந்த காய்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய். ஏன்னா வந்து நான் வந்து என்னோடய வீடு ஸ்டார்ட் பண்ணி அப்போது வந்து செப்டம்பர் வந்தா 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ம் இந்த ஒரு இந்த காய் மட்டும் நான் வாங்குறதுக்கே இல்ல. அப்படி வந்து எனக்கு காய் தந்துட்டே இருக்கு. இது வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் டெர்ரஸில் வந்து கொத்தவரங்காய் தான். இந்த குட்டி கொத்தவரங்காயும், இந்த பிக்கு கொத்தவரங்காயும். ஸோ அது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறான் பாருங்க. ஸோ அவனை பிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து நான் போயிட்டேன் இல்லையா ஊருக்கு. ஸோ 2 பேர் வந்திருக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பரு,
நல்லா வச்சிருந்தா நல்லா வந்திருப்பாங்கங்க. இவன வந்து ஒரு இடத்துல அடைச்சு போட்டதுனால தான் இப்படி வந்துட்டுருக்குறோம். ஆனா, அதுலயே 2 குக்கும்பர் வந்துட்டுருக்குறானுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருவாய்ங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செடி இந்த கொத்தவரங்காய் மட்டும் தான் இருந்தானுங்க. ஸோ இவனுங்கள எடுத்துக்கிட்டு கீழ போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்க. கத்திரிக்காய் அவ்வளோ வெரைட்டி. என்கிட்டயே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 5 வெரைட்டிஸ் கிட்ட வந்து கத்திரிக்காய் மட்டுமே இருக்கு. ஸோ அவைங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே எனக்கு அந்த கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா வந்து பறிக்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குது. இவங்க வந்து என்னமோ பண்ணி பண்ணி உள்ளயே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்புறமா வந்து பேக் சைட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பிக் பண்ணிட்டு அவைங்களெல்லாம் பிக் பண்ணி போட்டுட்டு ஏன்னா வந்து நம்மளோட இவைங்களோட ஒரு குணாதிசயமே அதுதான். ஏன்னா நான் நிறைய செடியும் போட்டிருக்கிறேன். எவனுமே வரலங்க. ஒரு ஒரு 2, 3 செடி தான் வந்திருக்குறானுங்க. பட் இவைங்க மட்டும் எங்கேருந்து தான் வருவானுங்களோ தெரியாது. அவ்வளோ அழகா வந்து வந்துட்டுருக்குறாங்க. என்னோட வேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ போகுது. ஸோ அப்பப்போ குத்தி எடுத்து விட்டா தான் இன்னுமே இருக்குது நெறையா. ஸோ அதனால வந்து அப்பப்போ எடுத்து விட்டுறது. 3 டேஸ் ஊருக்கு போனதுனால நல்லா ஹைட்டாவே வந்து இது பண்ணிருவோம். நல்லா ஹைட்டா வந்து மத்த செடிகள வந்து வளரவே விடமாட்டோம். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டைனிங்க்கு போயாச்சு. என்னென்ன இருக்குது பாருங்க. கத்திரிக்காய், அப்புறம் சீடு. இன்னைக்கு நெறைய கத்திரிக்காய். எப்படி இருக்குங்க பாருங்க கத்திரிக்காய். அப்புறம் கொத்தவரங்காய். இங்க வந்து கொத்தவரங்காயும். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ. இன்னும் கொத்தவரங்காய், அப்புறம் செர்ரி டொமேட்டோஸ். கொத்தவரங்காய் பாருங்க எவ்வளோ கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி நெறைய கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.